ஸோ ஹாய் மக்கள் எல்லோரும் எப்படிங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் நம்ம வந்து சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா தூக்கம் வந்துச்சு, வேறு வழி இல்லை. இப்போ தூங்காமல் ஓட்டிகிட்டே வந்துருந்தோம்னா நான் வந்த வண்டியில் என்னை கூட்டி போயிருக்க மாட்டாங்க, வேறு வண்டியில் கூட்டி போயிருப்பாங்க. ரொம்ப தூக்கம் வந்ததுனால மதுரையிலே முடியலையா, ஸோ அதனால் திண்டுக்கல்ல என்னோடய ஃப்ரெண்டு வீடு இருக்குது. ஸோ அங்கே போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் மறுபடியும் 12-1 மணிக்கு வண்டி எடுத்தேன். மத்தியானம் எடுத்துகிட்டு சென்னைக்கு நேற்றே வந்துட்டேன். நேற்று ஒரு 7 மணிக்கே வந்துட்டேன். ஸோ வந்துட்டு இன்றைக்கி ஓட்டலான்னு பார்த்தா, ஸ்விக்கி ரன் பண்ணலான்னு பார்த்தா கால் வைக்கிற இடம்லாம் நான் கண்ணி வெடிக்காங்க. நான் வந்து திருவெற்றியூர், பாரிஸு, அப்புறம் பெரம்பூர், இந்த 3 சோன் தான் ஓட்டினேன். நான் ரொம்ப நாள் ஓட்டாதனால அந்த பெரம்பூர் சோனையும் பாரிஸையும் எனக்கு கேன்சல் பண்ணி விட்டாங்க. அப்போ திருவெற்றியூர் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் ஓட்டணும்னீங்களே, ஒரு நாளைக்கு 10 ஆர்டர் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். நான் 13 மணி நேரம் ஓட்டாலும் 10 ஆர்டர் தான் பார்க்க முடியும். ஏன்னா காலையில் 8-9 மணிக்கு தான் கடை எல்லாமே ஓப்பன் ஆகும். நைட்டு 11 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படிங்கும்போது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த சோனில் வந்து கம்மியாக ஓட்டினாங்க. 4 பேரோ 5 பேரோ தான் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் ஓட்டுனாங்க. அதனால் ஆர்டர் ரொம்ப கம்மி. அதான் இன்றைக்கி வீட்டிலே இருந்துட்டேன். ஸோ ஸ்விக்கி மேனேஜருக்கு கால் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி வேணும்னு. அவங்க வந்து பாரிஸ் மட்டும் ஆட் பண்ணி விடுதோம்னு இருக்காங்க. பெரம்பூர் என்னால் பண்ண முடியாது, பாரிஸ் வேணால் உங்களுக்கு ஆட் பண்ணி விடுதோம்னாங்க. அது இன்னும் பண்ணலை. ஸோ இன்றைக்கி நைட்டுக்குள்ளே பண்ணுதோம்னாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock நினைக்கிறேன். ஆமாம், 9 o'clock தான். இப்போ தான் வெளியே சாப்பிட்னேன். இன்றைக்கி நைட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு ஓட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ நாளிலேருந்து வீடியோ வரும், நம்ம ரன் பண்ணுற வீடியோ வரும், ஸ்விக்கி ரன் பண்ணுற வீடியோ வரும். அதான் டெய்லி வீடியோ தரோம். அண்ட் டெய்லி வருமானமும் டவுட் தான். ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா ஒரு நாளைக்கு திடீர்னு நம்ம 15 மணி நேரம் 16 மணி நேரம் ஓட்டும்போது அந்த 8 மணி நேரத்தில் நம்ம தூங்கணும், குளிக்கணும், நிறைய வேலை இருக்குது. அப்போ இதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு வீடியோவையும் ஒரு நாள் ஓட்டுறதையும் 2 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்க மாதிரி தான் பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் 2 நாள் நல்லா ஓட்டிட்டு 3ஆம் நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும். மறுபடியும் 2 நாள் நல்லா ஓட்டணும். இப்படி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. நம்ம ஒரு வாட்டியும் இவன் டெய்லி வீடியோ வரும்னு சொல்லிட்டு போடாமே இருந்துருவோம். ஸோ அதான் இனிமேல் கண்டினியூவாக கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு பிளான் அரேஞ்ச் பண்ணிட்டு அடுத்து நம்ம இனிமேல் வீடியோ போடணும்னு பார்த்தேன். ஸோ இனிமேல் கண்டினியூவாக வீடியோ வரும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ ஓகே மக்களே, நம்ம சேனல் புதுசாக எதாவது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ ஆளில் போட்டுக்கோங்க, வேறு எதுவுமே இல்லை. ஆளில் போட்டுக்கோங்க, நம்ம டெய்லி வீடியோ வரும். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் தூங்க போகிறேன். குட் நைட்.